வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மூலிகை எண்ணெய், அதாவது மூலிகை தேங்காய் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில் இது மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம், வெந்தயம், வெட்டி வேறு, இடம்புரிக்காய், வலம்புரிக்காய், வெங்காயம், முடக்கத்தான் தழை, நீலி அவுரி, கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி, வெட்டுக்காய பூண்டு, பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, ஆலம் விழுது, அருகம்பில், பொடுதலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கொய்யா இலை, கருவேப்பிலை, குப்பைமேனி, சிறியானங்க, வெத்தலை, துளசி இலை, ஆடாதொடை இலை, கற்பூரவள்ளி, சீத்தா இலை, மிளகு இலை, செம்பருத்தி இலை, வேப்பிலை, கற்றாழை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, கரும்பூலான் இலை, மருதாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆயில் மேக் பண்ணுது. இப்போ இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சித்தகத்தி பூவெலாம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒத்த தலைவலி இருந்தால் சரியாகும். சூட்டுனால முடி கொட்டுறது, இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு சரியாகும். மயிர்கால்களை இறுக்கப்படுத்தும். இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. இப்போ இலந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இலந்தை முடியை மீட்டு தர்றதுக்காக தான் இலந்தை யூஸ் பண்ணுறோம். இது எல்லா மூலிகைகளையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகவே இந்த இலந்தை முள்ளெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. முடியெல்லாம் கொட்டுற பிரச்சனை இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஒத்த தலைவலி இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணும். இப்போ குழந்தைங்கள்லாம் தூங்காமல் இருக்காங்கன்னா, நைட்டில் தூங்காமல் இருக்கும்போது இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்கள் குழந்தைங்க நல்லா தூங்கும். நன்றிங்க.